போலீஸ்னா யார் வேணாலும் விசாரிக்கலாம், எஸ்ஐ தான் விசாரிக்கணும் இல்ல, சரிங்களா? ஏ வா போன் உரிமையில பேசாதீங்க. இப்பயும் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், நீ எந்த ஊரு, நீ அடிச்சதுக்கு நீ முதல்ல சொல்லி அவங்களை சஸ்பெண்ட் ஆக்க வைக்க நானு. முடிஞ்சா பண்ணுங்க மேடம். பாக்குறேன். நீங்க என்ன அடிச்சதுக்கு நீங்க போதையில அடிச்சதுக்கு நீங்க போதையில அடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. நீங்க முடிஞ்சா பண்ணுங்க. நீங்க முடிஞ்சா பண்ணுங்க மேடம், நான் பாக்குறேன். சென்னை நுங்கம்பாக்கத்தில் முன்னாள் காதலன் வீட்டின் முன்பு மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக முன்னாள் காவலரான பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஜிம் பயிற்சியாளரான திலீப் குமாரும் காவல்துறையில் பணியாற்றிவிட்டு பாதியில் விலகிய சுந்தரவல்லி என்பவரும் காதலித்து வந்ததாகவும் பின்னர் பிரிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திலீப் குமார் வீட்டிற்கு சென்ற சுந்தரவல்லி அவரது தாயாருடன் தகராறு செய்து தாக்கியதோடு விசாரணைக்காக அங்கு சென்ற போலீசாரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. சுந்தரவல்லி மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் காவலர்களை தாக்கியதாக அவர் கைது செய்யப்பட்டார். மேடம், போலீஸ்னா யார் வேணாலும் விசாரிக்கலாம், எஸ்ஐ தான் விசாரிக்கணும் இல்ல, சரிங்களா? ஏ வா போன் உரிமையில பேசாதீங்க. இப்பயும் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், நீ எந்த ஊரு, நீ அடிச்சதுக்கு நீ முதல்ல சொல்லி அவங்களை சஸ்பெண்ட் ஆக்க வைக்க நானு. முடிஞ்சா பண்ணுங்க மேடம். பாக்குறேன். நீங்க என்ன அடிச்சதுக்கு நீங்க போதையில அடிச்சதுக்கு நீங்க போதையில அடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. நீங்க முடிஞ்சா பண்ணுங்க. காசு தூள் வைங்க. நீங்க முடிஞ்சா பண்ணுங்க மேடம், நான் பாக்குறேன். காசு தூள் வைங்க. காசு தூள் இல்ல, இன்னும் நிறைய இவ்வளவு கொண்டு வந்து அதெல்லாம் ஒண்ணு